ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஈரானில் இஸ்ஃபகான் சிட்டியில் இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய மிசைல் நகரத்தை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அழிச்சிட்டோம். இனிமே பார்த்தீங்கன்னா அவங்களால புதுசாக எந்த மிசைலையும் எடுத்து லான்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவரோட ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோவே வெளியிடுறாரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பங்கர் பஸ்டர் பாம்பை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் மிசைல் நகரத்தையே அழிச்சிட்டோம், நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெடி இது ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீச்சுவாலங்கிறது அதிகமாகுது. மிகப்பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய மிசைல் நகரத்தை நாங்கள் அழிச்சிட்டோம். இனிமேல் அவங்க கிட்ட மிசைல் எதுவுமே கிடையாதுங்கிறத பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கன்ஃபார்ம் பண்ணி அவரோட ட்ரூத் சோஷியல் மீடியாவில் போடுறாப்புல. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தீயை கட்டுப்படுத்துறதுக்கே பார்த்தீங்கன்னா ஈரான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஈரானோட ஒரு ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதில் பார்த்தீங்கன்னா அந்த கடல் தண்ணியை பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியாக மாற்றக்கூடிய பிளான்ட் மேலே தாக்குதல் நடத்தினதுனால அந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய சாமானிய பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கிடைக்காம இருந்துட்டு இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தாக்குதலை ஈரான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பதிலுக்கு அட்டாக்ஸுங்கிறத பண்ணிக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரியான அட்டாக்ஸ் எப்போ நடக்குங்கிறது தெரியல. ஆனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குவைத்தோட ஒரு டேங்கர் பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் துபாயில் போர்ட்டில் லோட் பண்ணியிருக்கு. அந்த போர்ட் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு சேதாரம்ங்கிறது நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ரொம்பவே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு பக்கம் அவருக்கு எதிராக யூஎஸில் இருக்கக்கூடிய நபர்களே பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக மாறிட்டும் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டால் கேஸ் ப்ரைஸ் வரலாற்று காணாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா $4 பார்த்தீங்கன்னா கேரல் விற்கிது. அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களே ட்ரம்ப் பண்ணுறது தப்பு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நோ கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்தது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் பார்த்தீங்கன்னா அது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணம் இந்த கேஸ் ப்ரைஸாக இருந்துட்டு இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா வான்பரப்புகளை நாங்கள் ஓப்பன் பண்ணி விடலை, க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட்டாலியும் சொல்லியிருந்தாங்க. போலண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா பேட்ரியாட்டிக் பேட்டரிஸ் கேட்டிருந்தாங்க. அந்த பேட்ரியாட்டிக் பேட்டரிஸ் எல்லாம் கேட்டதில் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்குலாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. யூஎஸ்க்கு சர்வதேச லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன்ஸு. மோரோவர் யூஎஸ் பண்ணுறதே நிறைய பேர்த்துக்கு பிடிக்காம இருந்துட்டு இருக்குங்கிறது